வணக்கங்க. வெல்கம் பேக் டு அப்ஸ் அண்ட் செட்டப் சேனல். நாம் இன்னைக்கு நிஃப்டி 50யோட ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் ஓப்பன் ஆச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 22865 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வந்துச்சுங்க. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல, அதனால் நம்ம என்ட்ரியும் ஆகலை. அதே போல் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்ட்ரி எக்ஸிட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம செட்டப் லைனை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் இன்றைக்கும் வந்து நம்ம என்ன செட்டப் லைன்ஸ் கொடுத்தோமோ அந்த செட்டப் லைன்ஸில் தான் ப்ராப்பராக மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷனும் ஆச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட செட்டப் லைன்ஸை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து டவுன் வந்துச்சு. இவ்வளோ தூரம் ஃபுல்லாக டவுன் வந்துட்டு பர்டிகுலராக ரிவர்சலும் நம்ம கொடுத்த லைனில் தான் ரிவர்சலும் ஆச்சு. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்க முடியாது. ரீசன் என்னென்னா, நம்ம ரூல்ஸ் படி இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால் நம்ம இந்த ட்ரேடை விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த லைனை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 22760 கிட்ட என்ட்ரி ஆனோம். அங்கேருந்து நமக்கு வந்து 22730 வரைக்கும் தான் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் இங்கே ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ட்ரேடில். செகண்ட் ட்ரேடு சேம் டவுனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 22795 என்ட்ரி ஆனோம். திருப்பி பார்த்தீங்கன்னா இது 30 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்க. 30 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு செகண்ட் ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாங்க. சேம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரேடு என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு. 22797 என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து 22720 வரைக்கும் நம்மளோட லைன் 22722 கொடுத்துருந்தோம். அது வரைக்கும் போய் அச்சீவ் பண்ணிவிட்டு நமக்கு 80 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் ஃபோர்த்து ட்ரேடு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. என்ட்ரி ஆனோம். 22749 என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸுங்க 22812 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சி புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரேடில் 30 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடில் 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அது ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு. தேர்ட் ட்ரேடில் 80 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் ட்ரேடில் 60 பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50யில் வந்து 140 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலோட அக்யூரசி லெவலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம் நிஃப்டி 50க்கு. நிஃப்டி 50யோட நாளைக்கான அனாலிசிஸில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 22818. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 22899. நெக்ஸ்ட் டார்கெட் 22944. நெக்ஸ்ட் டார்கெட் 23007. நெக்ஸ்ட் டார்கெட் 23076. நெக்ஸ்ட் டார்கெட் 231153. நெக்ஸ்ட் டார்கெட் 23226. நெக்ஸ்ட் டார்கெட் 23305. நெக்ஸ்ட் டார்கெட் 23427. இதான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப் சைடில் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. சேம் டவுன் சைடில் இருந்துச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்ப்போம். 22740. இதோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆச்சுன்னா அடுத்த லைனு 22697, 22652, 22517, 22462, 22328, 22218, 22120, 22031.
இதுதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ரிஸ்க். அதாவது 4 ட்ரேடு தான் நிஃப்டி 50ல் என்ட்ரி ஆனோம், 4 ட்ரேடு தான் வந்து பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி ஆனோம். நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணணும். எப்போ என்ட்ரி எக்ஸிட் ஆகிறோன்றத டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அனாலிசிஸ் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து எப்போ என்ட்ரி ஆனோம் கன்ஃபார்ம் பண்ணி எப்போ என்ட்ரி ஆனோன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக புரியும். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நமக்கு 49225 பிரேக் அவுட் ஆச்சுங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு சேம்ங்க நிஃப்டி 50 மாதிரி அந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம இங்கே என்ட்ரியாக இருக்க மாட்டோம். ஆனால் மார்க்கெட் வந்து டவுனில் தான் போச்சு. அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடம் இன்றைக்கி வேணால் இப்படி இருக்கலாம், இன்னொரு நாள் வந்து இது ரிவர்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம ரூல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம செட்டப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் என்ட்ரி ஆகணும், இல்லைனா என்ட்ரி ஆகக்கூடாது. சேம் வந்து இங்கே அதுக்கு அடுத்த லைன் 49052 வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் 48951 என்ட்ரி ஆகிருக்கோம். 951 என்ட்ரி ஆகிட்டு நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 48764 வரைக்கும் போயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடில் புக் ஆகிருக்குங்க பேங்க் நிஃப்டியில். ஃபஸ்ட்டு ட்ரேடில் 200 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் புக் ஆகிருக்கு. செகண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 489996 என்ட்ரி ஆகிருக்கோம். இது ஒரு பிக் கேண்டில் கன்ஃபர்மேஷனுங்க. இருந்தால் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம செட்டப் படி என்ட்ரி ஆனதில் டார்கெட்டை வந்து ப்ராப்பராக அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம டார்கெட்டுக்கும் நம்ம என்ட்ரிக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 80 பாயிண்ட்ஸ் தாங்க. செகண்ட் ட்ரேடு வந்து நம்ம 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. தேர்டு ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 49026 என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து மறுபடியும் வந்து 48799 வரைக்கும் நமக்கு வந்து மறுபடியும் ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. தேர்ட் ட்ரேடு வந்து 48799 வரைக்கும் 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தேர்ட் ட்ரேடில் வந்திருக்கோங்க. திருப்பி ஃபோர்த் ட்ரேடு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி ஆனோங்க. 48951 என்ட்ரி ஆனோம் போயிட்டு. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட்ஸில் வந்து ரிவர்சலில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம எந்த ஒரு ட்ரேடும் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி ஆகிறதில்ல. நாம் எங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த லைனில் இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்டில் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு 60 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபோர்த்து ட்ரேடு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ட்ரேடு 200 பாயிண்ட், செகண்ட் ட்ரேடு 80 பாயிண்ட், தேர்டு ட்ரேடு வந்து 220 பாயிண்ட்ஸுங்க. ஆல்மோஸ்ட் இங்கேயே நம்ம 500 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம். திருப்பி இங்கே வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுனால நமக்கு 440 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் என்றைக்கான ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்கோங்க, புக் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50ல் 140 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம 580 பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இதை விட வந்து இந்த மார்க்கெட் செட்டப்லேயும் வந்து நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரோம். மினிமம் ரிஸ்க் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம செட்டப்ஸ் மட்டும்தாங்க. அதனால் நம்ம செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 49045. இதோட டார்கெட் வந்து 49178. நெக்ஸ்ட் டார்கெட் 49363. நெக்ஸ்ட் டார்கெட் 49650. நெக்ஸ்ட் டார்கெட் 49840. நெக்ஸ்ட் டார்கெட் 50040.
நெக்ஸ்ட் டார்கெட் 50216, நெக்ஸ்ட் டார்கெட் 50455. சேம் இதே மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 48939, 48845, 48629, 4843, 8481374, 48137, 47990, 47844. இதுதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வீடியோஸில் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.